இன்னைக்கு சின்னாஞ்சாமியாரோட ஃபோட்டோ அம்மா எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போடணும்னு சொன்னா இதுதான் சின்னாஞ்சாமியோட ஃபோட்டோ. சின்னாஞ்சாமி பெரியவாளோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கில் துறவி நிலையை அடைஞ்சவர் அப்படின்ட்டு அவருக்கு தனி சாப்டர் வச்சு பெரியவா ரொம்ப நன்னா கதை எழுதியிருப்பா சின்னாஞ்சாமியாரை பற்றி. இது சின்னாஞ்சாமியாரோட ஃபோட்டோ. அப்புறம் நம்ம ஆத்துக்கு வந்த செல்வத்தோட ஃபோட்டோ இதுதான். இது நம்ம சிவா பெரியவாளோட ஃபோட்டோ. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ பெரியவாளோடது. இது இந்த ஃபோட்டோ அப்படியே பெரியவா அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கண்ணு அப்படியே என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும். தாடி எல்லாம் அப்படியே பெரியவா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. வேற ஒன்றும் அதில் வேர்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணல. எப்போதும் இங்கேயே உட்காந்துட்டு எங்களை எல்லாரையும் பெரியவா பார்த்துக்கிறா. இது பெரியவாளோடது. அப்புறம் ரமண மகரிஷி. அப்புறம் இங்கே சதாசிவ பிரம்மத்தோட ஃபோட்டோ. சரியா? பெரியவா ஃபோட்டோ. இப்போ உங்களுக்கு நான் ஒன்று இண்டிகேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பெரியவாளும் சரி, பிரம்மமும் சரி, அப்புறம் சின்னாஞ்சாமியார், அவர் ரமணர், திருப்பிட்டு பெரியவாளோட புக்குலேயும் இல்லை ஒன்று பார்த்தேன்னாக்க இவா எல்லாரும் லெவல் பெரியவாளோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக மகானுக்கு அப்புறம் வர லெவல்ல அவளுக்கு அந்த துறவி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு அப்புறம் ஞானியாரா அதுல அந்த கிரடேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக அப் டு துறவி பக்தி பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதாவது வேர்ல்ட்லி நீட்ஸ் குறைஞ்சு பக்தியோட வலு ஜாஸ்தி ஆயிண்டே வந்துடும். அப்புறம் துறவி நம்பர் 10 and 11ல 10ல தன்னையும் துறந்த துறவி, தெய்வ பாசத்தையும் அகற்றியவர்னு போட்டிருப்பா. அப்புறம் ஞானி லெவல் பரம்பொருளான பிரம்மத்துடன் கலந்தவர்னு எழுதியிருப்பா. இந்த 2 லெவல்ல இருக்கிறவாளுக்கும் நோட்டீஸ் பண்றது அவளுக்கு ட்ரெஸ் ஆடை தேவையே இருக்காது. சாப்பாடு, தூக்கம், ஆடை, தண்ணி அந்த மாதிரி எதுவுமே நீடு இருக்காது. பிளஸ் தெய்வ பாசத்தையும் அகற்றினால அவளுக்கு அந்த நெத்தியில எட்டுக்கிற நீடு இருக்காது. ஸோ நீங்க பார்த்தேன்னாக்க நம்ம சிவா பெரியவாளோட நெத்தியிலையும் ஒன்றும் எட்டுன்னு இருந்திருக்க மாட்டா. அதே மாதிரி செல்வமும் கொடுத்தா எட்டுப்பார். நம்ம ரமணரையும் இந்த போட்டோல பார்த்தா எட்டுக்கல. பெரியவாளும் இந்த ஏணிப்படிகளில் மாந்தர்கள் நீங்க எந்த வருஷம் வச்சிருந்தாலும் எட்டுக்கல. இந்த போட்டோ நம்ம சின்னாஞ்சாமியார் போட்டோ எனக்கு என்ன தோன்றதுன்னா போட்டோ என்ஹான்ஸ் பண்ணியிருக்கான்னு தோணும். ஏன்னா சின்னாஞ்சாமியார் துறவி லெவல்னா அது கூட நீடு இருந்திருக்காது. அதே மாதிரி பிரம்மம் இப்படிதான் இருந்திருப்பாருன்னு அவ யோசிச்சு போட்டிருக்கா. ஸோ அவருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீட் டு வேர் த சிம்பிள் இன் தேர் ஃபோர்ஹெட் போயிடுது. நம்ம மகாபெரிவா மடாதிபதி. நம்ம மகாபெரிவா அந்த ஸ்திதியில இருக்கிறவா அந்த எந்த இதையுமே விடாம ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கா நம்ம மகாபெரிவா. ஸோ அதனால அவரும் அந்த இதெல்லாம் கடந்து மகாபெரிவாலாம் லெவல் ஹையர் ஆனாலும் அதை அவ அந்த ஸ்தானத்தினால அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறது என்னோட சின்ன மூளைக்கு எட்டினது. அதனால இதுதான் அது. ஸோ நம்ம புக்கு ஏணிப்படிகளில் மாந்தர்கள் படிக்க அந்த துறவி அண்ட் ஞானி ஸ்டேஜ் நீங்க படிச்சேன்னா ரொம்ப சூப்பர்பா புரியும். நம்ம மகாபெரிவாலாம் தெய்வ விவேகிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ மகாபெரிவா அத்தனையும் பக்காவா மேட்ச் ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் மகான் தெய்வ சாது மகான்லாமும் பெரியவா துறவி எல்லாமே அவ எல்லாம் அந்த லெவல் எல்லாம் பெரியவா மகாபெரிவா எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவா. இது நம்ம படிக்கிறத நம்ம ப்ராசஸ் பண்றத பத்தி இது பேசுறோம்.
இவாளை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு அருகதை கிடையாது, எனக்கெலாம் கிடையாது. பட் ஆனால் இவாளை வந்து நம்ம குருவா நம்ம தெய்வமா ஏத்துன்றதுனால நம்ம வந்து அவளை எப்படி அனுபவிக்கிறோம் இல்லையா, அதை நான் ஷேர் பண்ணேன். அம்மா வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் சின்னாஞ்சாமியாரோட ஃபோட்டோ எப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு காமிச்சேன். ஸோ இது வந்து சின்னாஞ்சாமியார், இது வந்து அம்மாத்துக்கு வந்த செல்வம். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ. எல்லா குரு எல்லா தெய்வங்களும் எங்களை வந்து காப்பாத்துங்கோ. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.